அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 5 விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பீர்கள். ஃபஜர் தொழுகை இஸ்லாத்தில் மிகவும் மதிப்புமிக்கது என்பதால் உங்கள் நாளையை ஃபஜர் தொழுகை கொண்டு தொடங்குங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபுஹ் தொழுபவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுவது. தினமும் குறைந்தது 100 முறையாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது நமது அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவாகும். சொர்க்கம் உறுதி செய்யப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை மன்னிப்பு தேடுவதில் தனதை தாழ்த்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் கருணையை நாம் இன்னும் எவ்வளவு தேட வேண்டும்? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அடிக்கடி மனம் திரும்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்பவருக்கு அல்லாஹ் வறுமை மற்றும் சிரமங்களிலிருந்து ஒரு பாதையை திறப்பான். எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் செழிப்பு மற்றும் மன நிறைவால் மாற்றப்படும். எதிர்பாராத மூலங்களிலிருந்து ஒருவர் வாழ்வாதாரத்தை பெறுவார். தினமும் ஆயத்துல் குர்சி ஓதுங்கள். கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறொன்றும் தடையாக இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் கூறுங்கள். யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அவருடைய 10 தவறுகளை அழிக்கிறான். 10 உயர்வுகள் அவருக்கு அளிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுஜூதில் அல்லாஹ்விடம் பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் கூட இருக்க ஆசைப்பட்ட தோழரிடம், நீ உபரியான சுஜூதை அதிகப்படுத்திக்கொள், ஏனெனில் நீ அல்லாஹ்வுக்காக நீ ஒரு சுஜூத் செய்கின்ற போது அல்லாஹ் உனது ஒரு அந்தஸ்தை உயர்த்தி உனது ஒரு பாவத்தை அழித்து விடுகின்றான் என அவரிடம் கூறினார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நிலை சுஜூத் ஆகும். எனவே அதில் துஆ அதிகப்படுத்துங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இதை சிறந்த முறையில் பின்பற்றி வர அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த 5 விஷயங்களை நாங்கள் தினந்தோறும் தவறாமல் செய்து வர எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். கமெண்டில் ஆமீன் என்று கூறுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.